புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் மீது கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனாதனம் குறித்து தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு மக்கள் மத்தியில் பிரிவினைவாத அரசியல் தூண்ட முயற்சிப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில பாஜக செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் கூறிய பொழுது, 2023ஆம் ஆண்டு தமிழக மக்களிடையே பெரும் சர்ச்சையையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்திய சனாதனம் குறித்த பேச்சை மீண்டும் புதிய வடிவில் மக்கள் மத்தியில் கொண்டு வர உதயநிதி ஸ்டாலின் முயற்சி செய்து வருகிறார். அப்போது சனாதனத்தை டெங்கு, மலேரியா போன்ற நோய்களுடன் ஒப்பிட்டு அதை ஒழிக்க வேண்டும் என பேசியவர் தற்போது அதே கருத்தை வேறு வடிவில் மீண்டும் முன்வைத்துள்ளார் என்றார். மேலும் அவர் கூறுகைகள், காலம் மாறலாம், மேடை மாறலாம், ஆனால் மத உணர்வுகளை புண்படுத்தும் இந்த மனநிலை மட்டும் மாறவில்லை. சமூக அவலங்களையும் சாதி பாகுபாடுகளையும் எதிர்ப்பு வேறு, ஆனால் கோடிக்கணக்கான இந்துக்கள் உயிராய் மதிக்கும் ஒரு தொன்மையான நம்பிக்கையை நோய் என கூறி அதை ஒழிக்க வேண்டும் என பேசுவது அநாகரிகத்தின் உச்சம் என்று விமர்சித்தார். இந்த பேச்சு கோடிக்கணக்கான இந்துக்களின் உணர்வுகளுக்கு எதிரான பகிரங்க சவால். இதே போன்ற கருத்துக்களை மற்ற மதங்களை குறித்து பேச உதயநிதிக்கு தைரியம் உள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். சனாதனத்தின் தன்மையை விளக்கிய அருள்முருகன், சனாதனம் என்பது ஒரு அரசியல் கட்சியோ அல்லது சாதாரண கொள்கையோ அல்ல, அது பாரத மண்ணின் ஆன்மா. பேரரசுகள் விழுந்தும் ஆட்சிகள் மாறியும் காலனித்துவ சக்திகள் மறைந்தும் சனாதனம் இன்னும் உயிரோடு உயிர்ப்போடு நிலைத்திருக்கிறது. தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்ட ஒரு மாபெரும் நாகரிக மரபாக அது விளங்குகிறது என்றார். மேலும் சைவம் முதல் வைணவம் வரை பல்வேறு சிந்தனைகளையும் தன்னகத்தை கொண்டுள்ள சனாதனம் நாத்திகத்திற்கும் இடமளிக்கும் அளவிற்கு சகிப்புத்தன்மை வாய்ந்தது. அதனால்தான் அதற்கு சனாதனம், அதாவது நிலையானது, முடிவற்றது என்ற பெயர் ஏற்பட்டது என்றும் தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மற்றும் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த இளைஞரின் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்ற வழக்கில் பல்வேறு குற்ற செயல்களில் தொடர்புடைய சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட இருவரை உளையன்படை போலீசார் கைது செய்து திருடப்பட்ட வாகனம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் பள்ளிப்பேட்டை மசூதி தெருவை சேர்ந்த நிஜம் பாஷா, வயது 30, கறிக்கடையில் வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 9ஆம் தேதி தன்னுடன் வேலை பார்க்கும் நண்பரான குலாமுடன் இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். இவர்களுடன் வருவதாக கூறிய சுகுமார் பின்னர் பேருந்தில் வந்து இணைந்துள்ளார். மூவரும் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு விடுதிகள் அறை எடுத்து தங்கியுள்ளனர். பின்னர் மது அருந்திய நிலைகள் இருந்த பொழுது இரவு உணவு வாங்கி வருவதாக கூறி சுகுமாரின் இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பி வராததால் மறுநாள் காலை நிஜாம் பாஷா விசாரித்த பொழுது கடற்கரைக்கு சென்று திரும்பி வந்த பொழுது அடையாளம் தெரியாத மூவர் தன்னை மிரட்டி செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்றதாக சுகுமார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து உளையன்படை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு இந்நிலையில் புதுவை கடலூர் சாலையில் இன்று காலை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது சந்தேகத்திற்கு இடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களை தடுத்து நிறுத்தி விசாரித்தனர். அவர்கள் முன்னுக்கும் பின் முரணான பதிலளித்ததால் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார். தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டது. அதில் அவர்கள் கண்டக்டர் தோட்டம் பகுதியை சேர்ந்த சஞ்சய்குமார் மற்றும் சந்தோஷ் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் பயன்படுத்தி வந்த இருசக்கர வாகனம் சுகுமாரிடமிருந்து பறிக்கப்பட்டதாக கூறப்பட்ட அதே வாகனம் என்பதும் போலீசாரின் விசாரணைகள் உறுதியானது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் திருடப்பட்ட இருசக்கர வாகனம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள் கைது செய்யப்பட்ட சஞ்சய்குமார் மீது ஏற்கனவே 14 குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் சந்தோஷ் மீது 2 வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்கள் குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2026-2027 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு பகுதியாக நடைபெறும் வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு பணிகள் இந்திய அரசின் பதிவாளர் பொது மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் வரும் ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை நடைபெறவுள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் நடைபெறும் இந்த கணக்கெடுப்பு பணிக்காக
களப்பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. விளியனூர் தாலுகாவில் நடைபெற்ற இந்த பயிற்சி கூட்டம் வடக்கு துணை மாவட்ட ஆட்சியர் தயானந்த் டெண்டுல்கர் தலைமையிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரக இணை இயக்குநர் புவனேஸ்வரி முன்னிலையிலும் நடைபெற்றது. மேலும் உதவி இயக்குநர் சக்திவேல் மற்றும் விளியனூர் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் ஆகியோரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த பயிற்சி முகாமில் புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் இருந்த தேர்வு செய்யப்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். வீடுதோறும் சென்று பொதுமக்களிடம் எவ்வாறு கேள்விகள் கேட்க வேண்டும், தகவல்களை துல்லியமாகவும் முறையாகவும் சேகரிக்க வேண்டிய நடைமுறைகள் என்ன என்பதற்கான விரிவான பயிற்சிகள் வழங்கப்பட்டன. மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய கணக்கெடுப்பு முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குடும்பங்கள் தாங்களே தகவல்களை பதிவு செய்யும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான ஐடி எண்கள் வரும் மே 17 முதல் மே 31 வரை வழங்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதுமக்கள் பதிவேற்றும் விவரங்களை சரிபார்த்து அவை முறையாக கணினி மயமாக்கப்படவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டது. அதோடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக பயன்படுத்தப்படும் மொபைல் செயலியின் பயன்பாடு, தகவல் பதிவேற்று நடைமுறை, தரவு பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் பொதுமக்களுடன் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்கான விரிவான விளக்கங்களும் களப்பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த பயிற்சி முகாமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசின் திட்டமிடல், வளவழங்கல் மற்றும் மக்கள் நல திட்டங்களை துல்லியமாக செயல்படுத்த உதவும் முக்கியமான செயல்முறையாக இருப்பதால் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். விளைப்படை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான தெய்வ சிகாமணி வீதி பகுதியில் நடைபெற்று வரும் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி விளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான தெய்வ சிகாமணி வீதி பகுதியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகளை விளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி இன்று சாலையின் தரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பணிகளை விரைந்து முடித்து அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பணிகளை முடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு உதவி பொறியாளர் பாலாஜி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணி தலைவர் ரகு என்கிற ரகோத்தமன், சமூக ஆர்வலர் கோபால் மற்றும் நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் புதுச்சேரியில் ரசிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு திரைப்படத்தை இயக்குனர் RJ பாலாஜி இயக்கியுள்ளார். மேலும் இப்படத்தில் அவர் முதல் முறையாக வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிகை த்ரிஷா நடித்துள்ளார். மேலும் நடிகர்கள் சுவாசிகா, இந்திரன்ஸ், யோகி பாபு, சிவிதா நாயர், சுப்ரீத் ரெட்டி, அனகா மயாரவி மற்றும் நடராஜன் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்துள்ளனர். திரைப்படம் வெளியாவதை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஜீவா ருக்குமணி திரையரங்குகளில் நடிகர் சூர்யா தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அவரது பேனருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்ட டிஜே இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுடன் திருவிழா சூழல் ஏற்பட்டுள்ளது. திரைப்படத்திற்கான ரசிகர்கள் உற்சாகத்துடன் காத்திருந்த நிலையில் திடீரென திரையரங்கு நிர்வாகம் சார்பில் சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் திரையரங்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கான தொகை ரசிகர்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டது. ஜிப்மர் நிறுவனத்தில் செவிலியர் மற்றும் துணை மருத்துவ அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கான 12வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் செயலாளரான புண்ணியா சலீலா ஸ்ரீ வஸ்தவா இந்நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி அரசின் தலைமை செயலாளரான டாக்டர் சரத் சௌகாட் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். ஜிப்மர் பொறுப்பு தலைவரான டாக்டர் நிதின் நாகர்கர் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்கினார்.
ஜிப்மர் இயக்குநரான டாக்டர் வீரசிங் நேகி நோயாளி பராமரிப்பு, மருத்துவ கல்வி, ஆராய்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு ஆகிய துறைகளில் ஜிப்மர் எட்டியுள்ள சாதனைகள் எடுத்துரைக்கும் வகையில் நிறுவன அறிக்கையை சமர்ப்பித்தார். ஜிப்மரின் டீன் டாக்டர் விக்ரம் கட்டே பட்டமளிப்பு விழாவின் நிகழ்வுகளை தொகுத்து வழங்கியதுடன் நன்றி உரையும் ஆற்றினர். இந்த பட்டமளிப்பு விழாவில் செவிலியர் மற்றும் இணை சுகாதார அறிவியல் பாட பிரிவுகளை சேர்ந்த மொத்தம் 320 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. கல்விசார் சிறப்பிற்காக 24 மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் அறக்கட்டளை விருதுகள் வழங்கப்பட்டன. பட்டம் பெற்ற மாணவர்களிடையே உரையாற்றிய முதன்மை விருந்தினர் புண்ணியா சலிலியா ஸ்ரீவஸ்தவா, இளம் சுகாதார வல்லுநர்கள் தங்கள் பணி வாழ்வை சேவை, கருணை, நெறிசார் நடைமுறைகள் மற்றும் தேச கட்டமைப்பிற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் அவ்வுரையில் விடுத்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் சுகாதார வல்லுநர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்பதை அவர் வலியுறுத்தியதுடன் ஜிப்மர் நிறுவனத்தோடு புனைந்துள்ள அர்ப்பணிப்பு, திறமை மற்றும் நெறிசார் சேவை ஆகிய மரபுகளை பட்டதாரிகள் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தேசிய சுகாதார கொள்கை 2017 அடிப்படையில் இந்திய அரசின் பொது சுகாதார நோக்கங்களை எடுத்துரைத்த அவர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் 4 முக்கிய தூண்கள் குறித்து விளக்கம் அளித்தார். தடை செய்யப்பட்ட காற்று ஒளிப்பாடை பயன்படுத்துகின்ற பேருந்து மற்றும் 4 சக்கர வாகனங்களை வெளியுறவு போக்குவரத்து போலீசார் சோதனை செய்து காற்று ஒளிப்பாடை பயன்படுத்துகின்ற வாகனங்களில் இருந்து அப்புறப்படுத்தினர். புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா உத்தரவின் பெயரில் தடை செய்யப்பட்ட காற்று ஒளிப்பானை பயன்படுத்துகின்ற பேருந்துகள், கனரக வாகனங்கள், கார்கள் ஆகிய வாகனங்களில் பொருத்தியுள்ள காற்று ஒளிப்பானை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை போக்குவரத்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சல மேற்பார்வையில் வெளியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், சந்திரசேகர் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது வாகனங்களில் பயன்படுத்துகின்ற காற்று ஒளிப்பானை அப்புறப்படுத்தி இந்த காற்று ஒளிப்பானை பயன்படுத்துவதன் மூலமாக ஏற்படுகின்ற தீமைகளை பற்றி எடுத்து கூறி அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக வெளியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளியனூர் போக்குவரத்து காவலர்கள் காற்று ஒளிப்பானை தடுப்பதற்கு வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 5வது முறையாக முதல்வராக பதவியேற்ற ரங்கசாமிக்கு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றிய நிலையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்ற ரங்கசாமிக்கு உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார், ஆசி பெற்றார். அப்போது உழவர்கரை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டதை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் கருப்பு கொடியுடன் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியபடி ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்ற போது அவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா மக்கள் மாளிகையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் முதலாவதாக மத்திய மாதரம் பாடலும், 2வதாக தேசிய கீதமும் பாடப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து 3 இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் துணைநிலை ஆளுநரின் செயலை கண்டித்தும் புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தின் கருப்பு கொடியுடன் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி காமராஜர் சதுக்கம் அருகே ஒன்று திரண்ட தமிழ் உரிமை இயக்கத்தினர் அதன் தலைவர் பாவணன் தலைமையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியபடி நேரு வீதி வழியாக கருப்பு கொடி ஏற்றியவாறு பேரணியாக சென்றனர். இதனை அடுத்து அவர்களை பெரிய கடை காவல் நிலையம் அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். தொடர்ந்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியபடி அங்கேயே துணைநிலை ஆளுநரின் உருவப்படத்தை கிழித்து எறிந்தும் தீ வைத்து எரிக்க முயன்றனர். இதனால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
தொடர்ந்து 50க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இது குறித்து போராட்டக்காரர்கள் கூறும் பொழுது, புதுச்சேரியில் நடைபெறும் எந்த அரசு விழாவாக இருந்தாலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்துத்தான் இசைக்கப்பட வேண்டும். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்படுவதால் மீண்டும் ஒரு மொழி போர் உருவாக்கும் என்று அவர்கள் எச்சரித்தனர். NIRF தரவரிசைகள் 51வது இடம் பிடித்துள்ள காஞ்சி மாமுனிவர் அரசு முதுகலை ஆய்வியல் நிறுவனத்தில் ஒரு செடி ஒரு உறுதிமொழி மரக்கன்று நடும் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள தன்னாட்சி கல்வி நிறுவனமான காஞ்சி மாமுனிவர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச் தேசிய நிறுவன தரவரிசை அமைப்பான NIRF தரவரிசையில் 51வது இடத்தை பெற்றுள்ள நிலைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமை வளாக உருவாக்கத்தை முன்னிறுத்தும் வகைகள் ஒரு செடி ஒரு உறுதிமொழி என்ற புதிய மரக்கன்று நடும் இயக்கத்தை தொடங்கியுள்ளது. கல்வி வளாகத்தை வெறும் கற்றல் மையமாக மட்டுமல்லாமல் இயற்கையுடன் இணைந்த பொறுப்புணர்வும் சூழலில் விழிப்புணர்வும் கொண்ட வாழ்விடமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மரக்கன்று நடுதல் என்பது சுற்றுச்சூழல் செழிப்பை உருவாக்கும் நீண்ட கால முதலீடாக மட்டுமில்லாமல் மனிதன் மற்றும் இயற்கை இடையேயான உறவை வலுப்படுத்தும் குறியீடு செயலாகவும் இந்த நிறுவனம் கருதுகிறது. கல்வி சமூகத்தினர் முன்னாள் மாணவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ஒருங்கிணைந்த பசுமை வளாகத்தை உருவாக்கும் நோக்கில் வடிவமைக்கப்பட்ட இந்த இயக்கம் இயற்கை பாதுகாப்பு பொறுப்புணர்வை மாணவர்கள் மத்தியில் வளர்க்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த இயக்கத்தின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் வணிக வரித்துறை செயலாளரும் ஆணையருமான சௌத்ரி முகமது யாஷின் முதல் மரக்கன்றை நட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நீதிபதியுமான குலோத்துங்கன் மரக்கன்றை நட்டு பசுமை இயக்கத்தில் பங்கேற்றார். மேலும் புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநரான ஷாலினி சிங், புதுச்சேரி அரசின் வன பாதுகாவலரான அருள்ராஜ், புதுச்சேரி NCC குழும தலைமையகத்தின் குழு தளபதியான ஆஷிஷ் சவாரி ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டு நிகழ்வில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழக கல்லூரி மேம்பாட்டு சபை தலைவர் சுடல் முத்து, தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தின் இயக்குநரான முத்து மீனா உள்ளிட்டோரும் இந்த பசுமை முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த முழு பசுமை இயக்கத்தையும் வடிவமைத்து ஒருங்கிணைத்தவர் புதுச்சேரியின் பசுமை மனிதர் என அழைக்கப்படும் நிறுவன இயக்குனர் டாக்டர் சசி காண்டா தாஸ் ஆவார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களை அவர் வரவேற்று கௌரவித்ததுடன் மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் இணைந்த வளாகத்தை பசுமையாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த ஒரு செடி ஒரு உறுதிமொழி இயக்கம் கல்வி நிறுவனங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் முன்னோடியாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. புதுக்குப்பம் பகுதியில் புதிதாக சீரமைக்கப்பட்ட உயர் கோபுர மின் விளக்கை சட்டமன்ற உறுப்பினர் ராமு இயக்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த உயர் கோபுர மின் விளக்கு கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக எரியாமல் பழுதடைந்திருந்தது. அதனால் இரவு நேரங்களில் சிறுவர், சிறுமியர், மாணவர்கள், பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதனை தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ராமுவிடம் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் ராமு பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகளிடம் பேசிய புதிய மின் விளக்குகளை மாற்றி அமைக்க உத்தரவிட்டதன் அடிப்படையில் துறை சார்ந்த ஊழியர்கள் உடனடியாக புதிய மின் விளக்குகளை அமைத்தனர். அதனை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். முன்னதாக ஊர் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ராமுவிற்கு பொன்னாடை பூர்த்தி வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஊர் பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகம் இளைஞர்களை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பொன்னாடை பூர்த்தி கௌரவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், தமிழக வெற்றி கழகத்தினர் பல கலந்து கொண்டனர். ஆசிரியர் கலைமாமணி முருகேசன் கதை வசனத்தில் சமுதாய விதைகள் குறும்பட வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி குமுதம் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி ஆசிரியர் கலைக்குழு இணைந்து தயாரித்துள்ள சமுதாய விதைகள் எனும் குறும்பட வெளியீட்டு விழா விழாப்பாளையம் யாத்ரா தியேட்டரில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற புதுச்சேரி அரசு ஆணையர் மற்றும் அரசு துறை செயலர் முத்தம்மா குறும்படத்தை வெளியிட்டு சிறப்பித்தார். படத்தை பார்த்த பின் ஆணையர் முத்தம்மா தனது உரைகள் சமுதாய விதைகள் குறும்படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களின் யதார்த்தமான நடிப்பை பார்த்து வியந்தேன். குறிப்பாக ஒவ்வொரு கதாபாத்திரமும் கதையின் ஆழத்தை உணர்ந்து நடித்திருந்தனர்.
அவர்களின் நடிப்பு திறன் படத்திற்கு பெரும் பலத்தை சேர்த்துள்ளது. சமுதாய கருத்துள்ள இது போன்ற படைப்புகள் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் அவசியம் என்று கூறி நடிகர்களையும் படக்குழுவினரையும் பாராட்டினர். கலைமாமணி முருகேசன் கதை, வசனம் மற்றும் இணை இயக்குநராக பணியாற்றிய இக்குறும்படத்தை திரைக்கதை எழுதி யாத்ரா ஸ்ரீனிவாசன் இயக்கியுள்ளார். இந்த விழாவில் சமூக ஆர்வலர்கள், கலைக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக 5வது முறையாக பொறுப்பேற்றுள்ள முதல்வர் ரங்கசாமியை தமிழ் திரைப்பட நடிகர்கள் சதீஷ் மற்றும் தங்கதுரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். முதல்வரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பில் நடிகர்கள் இருவரும் ரங்கசாமிக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவித்ததுடன் அவரது ஆசையையும் பெற்றுக் கொண்டனர். புதுச்சேரி அரசியலில் தனித்துவமான இடத்தை பிடித்துள்ள ரங்கசாமி தொடர்ந்து 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள நிலையில் அரசியல், சமூக மற்றும் திரைப்பட துறையினரிடமிருந்து அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. இந்த சந்திப்பின் போது திரைப்பட நடிகரும் திரைப்படத்துறையின் பொது தொடர்பு அலுவலருமான கலைமாமணி குமரன் உடன் இருந்தார். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த திரைப்பட கலைஞர்கள் மற்றும் திரைத்துறையினரும் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். சினிமா மற்றும் அரசியல் துறைகளுக்கு இடையிலான இந்த நட்பு சந்திப்பு புதுச்சேரி அரசியல் மற்றும் திரைப்பட வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. முதல்வர் ரங்கசாமி திரைப்பட கலைஞர்களின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி வளர்ச்சிக்காக அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.